டிவிக்கே எதிர்த்து பேசுனனால ஒரு பொண்ணு வந்து இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்லியிருந்தா சிஎம் அவரை வந்து நீ இவ்வளவுதான் பேசணும்லாம் பேசல, கூட 2 அல்ல கை தாங்கன்றது என்ன பேச்சு பேசுன பாத்துருவோமா? வேலூர் பத்திர பார்த்தேன். இந்த பரப்பல ஒண்ணு இல்லன்னு வச்சுக்கோங்க. 50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டுல இருப்பேன், இல்லன்னா என் ஆபீஸ்ல இருப்பேன். எலெக்ஷன் டைம்ல போய் நீங்க வாட்ல வேற எதுலயும் போய் ஊதிட்டு வராங்க. கரெக்ட்டா மரக்குதியில போய் ஊதிட்டு வாங்க. அப்புறம் உங்க தலைவருக்கு டெபாசிட் இல்லாம போயிட போகுது. என்னோட குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆனதுக்கு காரணம் வந்து விஜய் அண்ணா, சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்ட. ஏன் வந்து தள்ளி விட்டாரா? இப்போ கன்சீவா இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? டேப்லெட் சாப்பிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்ல எடுத்துட்டு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணும். உன்னை ஏன்னா வந்து 3 சொன்னா அங்கேயும் குட்டி ஸ்டோரி போட்டதுக்கு தேவையில்லாத வீடியோ நீ தானே உள்ள விட்ட. யாரும் உன்ன வந்து ஒண்ணு பண்ணல, நீயே வந்து மாட்டிக்கிட்ட. உன்னோட இந்த வலி வேதனைக்கு காரணம் நீ மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. மார்ச் மாசம் நீ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வந்த, அப்போ வந்து எனக்கு லாஸ் மை ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, அப்பெல்லாம் நீ எப்படி வீடியோ போட்டுட்டு இருந்த? குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய மியூசிக் அப்படியே இழுத்து ஜிப்பு போட்டு வச்சுக்கணும். வாயெல்லாம் நம்ம தேவையில்லாம பேசணும். இப்படிதான் இந்த அலுமலெல்லாம் விட்டுட்டு அமைதியாக பக்கத்தில் வந்து கண்ணீர் வைக்க வேலை இருக்கா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சமர்ப்பணம். ஜூலியக்கா ரொம்ப பாவம், அவங்களுக்கு